சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, சந்தோஷமாக வந்திருக்கிறேன் அம்மா. சொல்லவே முடியாத அளவுக்கு பேர் இன்பத்தோடு உன்னுடைய வீட்டை தேடி நான் இன்று வந்திருக்கிறேன். எல்லா நாளும் ஏதோ ஒரு பதட்டத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு விஷயத்திலும் கடந்து கடந்து நீ வந்து கொண்டு இருக்கிறாய். அனைத்தும் எனக்கு நன்றாகவே புரிகிறது. அந்த அனைத்து விஷயங்களையுமே நான் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் என்னிடம் எந்த ஒரு விஷயத்தை நீ கேட்டாயோ, எதை நீங்கள் இதை தந்துதான் ஆக வேண்டும் சாயி என்று என்னிடம் நீ பிடிவாதமாக கேட்டாயோ, அந்த விஷயத்தை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாக செய்து தரப்போகிறேன் என்னுடைய தங்கமே. அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை பார்த்ததை விட பதட்டமான ஒரு நிகழ்வை தான் நீ அதிகமாக பார்த்திருக்கிறாய். அந்த பதட்டமான நிகழ்வுகள் சிறு வயதிலிருந்து பார்த்ததினால் உனக்கு என்ன தோன்றியது என்றால், வாழ்க்கையே பயம்தான். வாழ்க்கையில் எதுவுமே சந்தோஷம் இல்லை, எல்லாமே கஷ்டம்தான் என்ற ஒரு நிலைக்கு நீ வந்துவிட்டாய். ஏனென்றால் உன்னுடைய கண்ணோட்டம் அப்படித்தான், நீ பார்த்த விதம் அப்படித்தான். இந்த விஷயம்தான் நடக்கிறது, இதுதான் நடக்கிறது என்பது நீ அதை அப்படி நினைக்கிறாய். ஆனால் ஒன்று தங்கமே, வாழ்க்கையில் யாருமே ஏழையாகவே இருப்பது கிடையாது, கஷ்டத்தோடு இருப்பது கிடையாது. ஒரு சில பேருக்கு கஷ்டம் வரும், அதற்கு பிறகு சந்தோஷம் வரும். சில பேருக்கு சந்தோஷமாக இருப்பார்கள், அதற்கு பிறகு கஷ்டமாக இருப்பார்கள். எல்லாமே உங்களுடைய கர்மவினைப்படி உங்கள் தலையில் எழுதுவது தான். நீங்கள் பிறக்கும் பொழுதே, அதாவது உங்களுடைய தாயின் வயிற்றில் நீங்கள் உருவாகும் பொழுதே உங்களுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. இப்படித்தான் இருக்க வேண்டும், இவரிடை தான் நீங்கள் சந்திக்க வேண்டும், இவர்தான் உன் தாய் தந்தை, இவர்தான் உன்னுடைய அக்கா தம்பி வாழ்க்கை துணை, இங்குதான் நீ படிக்க வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே அப்பப்போ எழுதுவது கிடையாது. நீ பிறக்கும் பொழுது உன்னுடைய தாயின் கருவறையில் நீ இருக்கும் பொழுது எல்லாமே எழுதப்பட்டுதான் நீ அந்த கருவறைக்குள்ளேயே போகிறாய். அவ்வளவு என்னென்ன என்பதை பார்த்து பார்த்து நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு நடுவே உங்களுடைய பிரார்த்தனைகளும் உங்களுடைய வேண்டுதல்களும் நீங்கள் செய்யும் தெய்வங்களுக்கு செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் அந்த கர்ம வினையானதை குறைக்கிறது. சில தெய்வத்தையே நம்புவது கிடையாது. அவர்கள் கர்ம வினையானது அவர்கள் இன்னும் குறைப்பதற்காக தயாராகவே இல்லை, ஆயத்தமாகவே அவர்கள் இல்லை. ஆனால் தெய்வத்தை வணங்கி பூஜை செய்பவர்கள் எல்லோருமே அவர்களுடைய கர்ம வினை குறைக்கிறார்கள், சந்தோஷமான விஷயத்தை கூட்டி வைத்துக் கொள்கிறார்கள். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். நிறைய பேர் சொல்லலாம், ஏன் தெய்வத்தை வணங்குகிறீர்கள், தெய்வம் என்ன செய்ய போகிறதா என்று. தெய்வத்தை வணங்குவது எதற்கென்று நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் திக்கற்று நீங்கள் நிற்கும் பொழுது மனிதனிடம் உதவியை கேட்பதை விட தெய்வத்திடம் நீங்கள் கேட்கும் பொழுது அது உடனுக்குடன் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், அது உடனுக்குடனே உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது. எந்த ஒரு நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறான விஷயமும் நடப்பது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறீர்கள், அதற்கான விஷயம்தான் உங்களுக்கு கிடைக்கிறது. அதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். காலம் முழுவதும் நீங்கள் கண்ணீரை சிந்துவீர்களோ, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருப்பீர்களோ என்று நினைக்கிறீர்கள். இது அனைத்துமே உங்களுடைய கஷ்டங்கள் தான் இப்படியெல்லாம் உங்களை யோசிக்க வைக்கிறது. ஆனால் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு அத்தியாயம் உருவாகும் நேரம் வந்துவிட்டது. இன்றைய நாள் உனக்கு மிக மிக சந்தோஷத்தை கொடுக்கும் நாள்தான். நீதான் தேவையே இல்லாமல் கவலைப்படுகிறாயே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. பேரின்பத்தை காணும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எதற்கும் கஷ்டத்திற்கு எப்பொழுதும் இடமே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் துவங்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இன்பமான விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும். நிறைய பேர் சொல்வார்கள், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை செய்யாதே, அந்த விஷயத்தை செய்யாதே என்று. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவென்பதை தெரிந்து கொள். முதலில் சிறு வயதில் நீ பார்த்த வாழ்க்கை என்ன? அது ஒரு பயமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நினைத்து கொண்டே இருப்பதை முதலில் விடு. இது உனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கும் ஒரு புதிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை மிக மிக சிறப்பான வாழ்க்கை. இதை யாரும் உன்னால் தட்டி பறிக்க முடியாது. நீ நினைக்கிறாய், இதெல்லாம் நம் தட்டி பறிப்பார்களோ என்று. கிடையவே
கிடையாது. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் சுமப்பீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். உங்களுடைய கர்மவினை எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் அந்த கர்ம வினையையே மிக மிக குறைத்துதான் உங்களிடம் நாங்கள் தருகிறோம். உங்களுடைய வாக்குகள் எப்பொழுதும், உங்களுடைய ஆசைகள் எப்பொழுதும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய ஆசை. பழைய வாழ்க்கையை பற்றி நினைக்கவே நினைக்காதே. அது முடிந்து போன ஒரு வாழ்க்கை, முடிந்து போன ஒரு விஷயம். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயத்தை மட்டும் பார். நிறைய மாற்றங்கள் உனக்காக காத்திருக்கிறது. சொல்லப்போனால் என்னிடம் நீ கண்டிப்பாக இதை செய்துதான் ஆக வேண்டும், இல்லை என்றால் எனக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று எனக்கு தெரியாது என்று என்னிடம் அடம் பிடித்து என்னை எந்த அளவுக்கு நீங்கள் செய்தே தர வேண்டும், என்றால் நான் உங்களிடம் பேசவே மாட்டேன், நான் உங்களை பார்க்கவே மாட்டேன் என்று எவ்வளவு கோபமாக பேசினான். இதற்குத்தான் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இன்னும் சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்து கொண்டு இருந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் தரப்போகிறேன். இந்த சில விஷயத்தை பார்க்கும் பொழுது ஆசையாக இருக்கும். சொல்லப்போனால் சில வண்ணங்களை பார்க்கும் பொழுது என்ன ஒரு வண்ணமயமாக இருக்கிறது, என்ன ஒரு அழகாக இருக்கிறது என்று தோன்றும். அதே போல மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது என்ன ஒரு அருமையான வாழ்க்கை என்றுதான் பார்ப்பதற்கு தோன்றும். இங்கு இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் நீங்களே சொல்லுங்கள், சிவனுடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு மிக அழகாக தோன்றும், அழகான ஒரு குடும்பம் என்று உங்களுக்கு தோன்றுமா இல்லையா? அதே போலவே உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக அழகான விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். காலம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் தோற்று போவீர்கள் என்று பல பேர் பலவிதமாக திட்டம் போட்டு வைத்திருந்தார்கள். நீ வாழும் வாழ்க்கையை பார்த்து, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயத்தை எல்லாம் பார்த்து, இவளெல்லாம் எங்கு வாழ்க்கையில் முன்னேற போகிறாள் என்று மிக மிக கேலி கேலி கிண்டல் விஷயங்கள் அனைத்தையும் செய்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் தானே. அதனால்தான் அவர்களுக்காகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எனக்கு செய்த பூஜைக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒளியை ஏற்றி வைக்கப் போகிறேன். இங்கு எல்லோரும் நினைப்பது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு முதல் காசு பணம் வேண்டும் என்று. நீங்கள் ஒன்றே ஒன்று இங்கு தெரிந்து கொள்ளுங்கள். காசு பணத்தை எல்லாம் விட இங்கு தெய்வங்கள் இருந்தாலே உங்களால் எல்லாவற்றையும் சுலபமாக கடந்து வர முடியும். உங்களுடைய ஆசைகளும் கோரிக்கைகளும் எங்கிருந்து நடக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? தெய்வத்திடம் நீங்கள் முறையிடுகிறீர்கள். தெய்வங்களாகிய நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் செய்து தருகிறோம். நீ எதையும் நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஆசைகளை எப்பொழுதும் மூட்டை கட்டியும் வைக்காதே. உன்னுடைய ஆசைகளுக்கும் உன்னுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் என்றுமே ஒரு பாதுகாப்பாக இருப்பேன். எல்லா விஷயத்திலும் உனக்கு நான் என்றுமே துணையாக இருப்பேன். நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு வரும். எந்த ஒரு நிலையிலும் உனக்கு ஒரு ஆபத்து என்று நினைக்காதே. உனக்கு எப்பொழுதும் நான் ஆபத்து என்ற ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரவே மாட்டேன். புரிகிறதா? பல பேர் பலவிதமாக உனக்கு சொல்லலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆபத்து என்ற ஒரு விஷயமே கிடையாது. அப்படியே ஆபத்தாக இருந்தால் நானே உனக்கு முன் சொல்லி உன்னை காப்பாற்ற எந்தெந்த வழியில் என்னென்ன வழிகள் இருக்கிறதோ தப்பிக்க அனைத்து வழிகளையும் நான் உனக்காக சொல்லுவேன். மனதில் எப்பொழுதும் தைரியத்தோடு இருங்கள். வாழ்க்கை எப்பொழுதும் இனிமையாக இருக்கும். எந்த ஒரு நேரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையை தேவையே இல்லாமல் தொலைத்து விடாதீர்கள். சந்தோஷமும் பண வசதிகளும் வாழ்க்கையில் சீக்கிரமாக குடியேறும். எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உங்களுடன் இருப்பேன். உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு நிச்சயமாகவே தருவேன். அதாவது நீ நினைக்கிறாய் இதுதான் வாழ்க்கை என்று. இது உன்னுடைய வாழ்க்கை அல்ல, இது உன்னுடைய கர்ம வினையின் பயனாகும். அந்த கர்ம வினையானது சீக்கிரமாக முடிந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை கண்குளிர பார்த்து நீ ரசிப்பாய் என்பது மட்டுமே உண்மையாகும். நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நம்புகிறீர்களோ நிச்சயமாக உயர ஆரம்பிப்பீர்கள். நான் இருக்கிறேன் என்று நம்புங்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் வேண்டும் ஒவ்வொரு தெய்வமும் உங்களோடு இருக்கிறது என்று நம்புங்கள். நானே உனக்கு சதா சர்வகாலமும் துணையாக இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்கு பாதுகாப்பான வழிகளை காட்டி நல்லதொரு வாழ்க்கையை நிச்சயமாக கொடுப்பேன். எப்பொழுதும் உன் கூட இருந்து
உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா விஷயத்தையும் நானே செய்து உன்னை வாழ வைப்பேன். எந்த ஒரு இடத்திலும் உனக்கு துரோகங்கள் மட்டும் செய்ய மாட்டேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.